தமிழக அரசின் ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக சத்துணவு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தில் காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் வழங்காவிட்டால் போராட்டத்தில் இறங்குவோம் என எச்சரித்துள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் 7ஆம் தேதி முடிவு செய்வோம் எனவும் கோரியுள்ளனர். இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே அரசூழியர் ஆசிரியர்களுக்கு 23 ஆண்டுகளாக போராடி இன்று ஒரு இனிப்பான செய்தியை அறிவித்திருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊதியம் பெற்றிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் 40 ஆண்டு காலமாக போராடி காலமுறை ஊதியம் கிடைக்காமல் காலி பணியிடத்தை நிரப்பாமல் இந்த அரசு காலந்தாமத்தி வருகிறது. இன்றைய காலக்கட்ட விலைவாசி உயர்வுக்கேற்ப ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 70 பைசா வைத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா? ஒரு நேரம் உணவு உண்டு 2 நேரம் பட்டினி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். மகளிருக்கான 1000 ரூபாய் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்கள் எல்லாமே பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் கிடைக்காமல் இந்த பென்ஷனும் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி ஒரு ஓட்ட முடியும் என்ற கேள்விக்குறியும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். இன்றைய 2020 ஆண்டு புத்தாண்டில் பிறந்தது. எங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரும் என்று இன்னைக்கு காத்திருந்தோம். தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தது சத்துணவு ஊழியருக்கு பெரிய ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுவது. சத்துணவு ஊழியர் சங்கம் எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேறாமல் எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்காதது எங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இன்றைய முதல்வர் அவர்கள் தான் எங்களை தள்ளி விடுகிறார்கள். அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு 7ஆம் தேதி நாங்கள் மாநில செயற்குழுவை கூட இருக்கிறோம். அதற்குள்ளாக எங்களுக்கு முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.